வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். போஸ்ட் மார்க்கெட் அதாவது நிஃப்டி இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அப்சைடில் தான் வியூ. டவுன் சைடுக்கு அந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது, அந்த ஒரு லெவல்ஸும் கிடையாது அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஸோ நேற்று பாருங்க, மார்க்கெட் ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியால இருந்து இனிஷியேட் பண்ணி மேலே போனாங்க. ஏ அண்ட் பி பீரியட் ஒரு ஒன் டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு மூவுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க தெரியும், இது ஒரு கிட்டத்தட்ட பி ஷேப் ப்ரொஃபைலாக ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு பீபாக் ரொம்ப நேரமாக ப்ரைஸ் இந்த ஏரியாலே தான் ஜூனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நேற்றுக்கான லெவல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா 24,800 அப்படின்னு, இதுக்கு மேலே ப்ரீவியஸ் டேவுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பாருங்கள், ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. யாரெல்லாம் இந்த இடத்தையும் என்ட்ரி எடுத்திருந்தீங்களோ 24,800 டார்கெட்டாக வச்சிருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஐபியை பிரேக் பண்ணி கூட மேலே போல, ஐபிக்குள்ளவே ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஐபியை பிரேக் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அரவுண்ட் 24,625 இருந்து கிட்டத்தட்ட 24,765, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 75-65, எப்படி பார்த்தாலும் ஒரு 140-130 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். கரெக்டாக நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி அப்சைடுக்கு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்லேயே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த என்ட்ரியை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நாளைக்கும் இதே வியூ தான் பாருங்க. நாளைக்கு நம்ம ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்க அந்த 24,800ன்ற லெவலை மார்க்கெட் கிளியர் பண்ணும். 20 இந்த ஏரியா தான். அதே மாதிரி இன்னைக்கான டே ஹையுமே ஒரு டார்கெட் தான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாருங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு ஹையில், அதாவது பை சைடுக்கு மூமெண்டம் கிடைச்சால் எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, நாளைக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து எனி ரிஜெக்ஷன்ஸ் நடந்தால் டைரக்டா 24,800ன்ற லெவலை கிளியர் பண்ணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான டே ஹையை கிளியர் பண்ணிடும். கண்டிப்பா இதை கிளியர் பண்ணும். இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ இன்னைக்கு பாருங்க, அதாவது ஏ பீரியட் பாருங்க, இந்த இடத்த ஒரு எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெய்ல், பையிங் டெய்ல் ஃபார்ம் பண்ணி தான் வந்தாங்க. பட் ஃபர்தராக உங்களால் பையர்ஸ் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ நாளைக்கான டார்கெட் இவ்வளோ தாங்க, 24,800 ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்னைக்கான ஹையுமே ஒரு டார்கெட் தான். ஸோ என்ட்ரி இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும், டவுன் ஆகக்கூடாது. ஓகேவா? டைரெக்டாக கேப் அப் பண்ணாலுமே மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணுவாங்க இந்த பையர்ஸ், விட மாட்டாங்க இன்னைக்கு பையர்ஸ். ஸோ அப் சைடில் தான் நம்மளோட டார்கெட், டவுன் சைடில் எந்த ஒரு டார்கெட்டும் இல்லை. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கே நம்மளோட வீடியோஸை யாரெல்லாம் போய் பார்க்கலையோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை, நேற்றுக்கான வீடியோ போய் பார்த்துருங்க. இன்னைக்கு எப்படி நடக்கலாம் அப்படின்னு நடக்கலான்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து, ஓகேவா, பிபாக் அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். பிபிஓசியில இருந்து ரிஜெக்ஷன் எடுத்த மார்க்கெட் டைரக்டாக அப்பாச்சு. நம்ம ஆல்ரெடி கொடுத்த இந்த டார்கெட் கிளியர். ஸோ 51,000 சம்திங் இந்த ரேஞ்சு கொடுத்துருப்போம். இந்த டேவோட ஹையை கிளியர் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் கிளியர்டு. அரவுண்ட் யாரெல்லாம் இந்த ரிஜெக்ஷனில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும். நேற்றுக்கான வீடியோவை யாராவது பார்க்கலன்னா ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ அழகாக சொல்லியிருப்போம் பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டு இதில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பால் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். 51,600ன்றது செகண்ட் டார்கெட்டாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் மார்க்கெட் கிளியர் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே ஃபர்தராக போல ஒன் டைம் ஃப்ரேம் கீழே இந்த ஜூனுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் ட்ரேட் பண்ணணும், அன்னைக்கு ஏன் ட்ரேட் பண்ணணும், இன்னைக்கு டெய்லியுமே பாருங்கள் ஒரு பெரிய டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பையிங்கில். இங்கேயே தெரிஞ்சு போச்சு பையர்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்கன்னு. பட் ஃபர்தராக அதுக்கு மேலே ஒன் டைம் ஃப்ரேம் மேலே போனாலுமே ஒரு பெரிய எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ரொம்ப ஷார்ட்டான ஒரு பிரேக் அவுட், ஷார்ட்டான ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் தான் ஓடிஎஃப் ட்ரேடர்ஸாக வந்தாங்க. அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரேடை முடிச்சுட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இதுவுமே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல்.
ஸோ இதுவுமே அதை தான் இண்டிகேட் பண்ணுது. இந்த டெயில் வந்து 51,600 வரைக்கும் மார்க்கெட்டை தூக்கிட்டு போக போகுது அப்படின்றத தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த அந்த பையிங் லெவலில் ப்ரீவியஸ் டேல 51,600. லெட்ஸ் see இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும். இதுதான் நாளைக்கான பையிங் லெவல். அதுக்கு மேலே எந்த ஒரு லெவல்ஸும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ நாளைக்கு மார்க்கெட், அதாவது பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ப்ரீவியஸ் டேக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும் ப்ரைஸ். அப்படி சஸ்டெயின் ஆனால் 51,600 லெவலில் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பையர்ஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணிடும். இதுதான் நம்மளோட வியூ. செல் சைடில் எந்த ஒரு வியூவும் இல்லை. நாளைக்கு ஒரு வேளை செல் ஆகிற மாதிரி எதுவும் எனி மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா டோன்ட் ட்ரேட் டவுன் சைட். அதாவது புட்டை யாரும் எடுக்காதீங்க, செல் சைட் போகாதீங்க. அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு புரிதல் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கும். அது எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்லேயும் இருக்க வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் படித்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக யார் ட்ரேட் பண்ணுறாங்க, எதுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இந்த டைரக்ஷனில் போகக்கூடாது, ஏன் இந்த டைரக்ஷனில் போகணும், அப்படி எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணால் எடுத்துக்கோங்க, யார் வேணால் எந்த கால்ஸ் வேணால் சொல்லட்டும், எவ்வளோ இண்டிகேட்டரை போட்டு வேணாலும் பண்ணட்டும். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் மட்டும்தான் மார்க்கெட்டோட கரண்ட் சினாரியோவும் ப்ரீவியஸ் என்ன நடந்துச்சுன்றதையும் தெளிவாக சொல்லும், அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள். லேர்னிங் வீடியோஸும் பாருங்கள், ப்ரிடிக்ஷன் வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும் மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.